மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் 13 கவுன்சிலுடன் ஆலோசனை நடத்தியது மேலும் பரபரப்பு. அதாவது கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் எம்எல்ஏ கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது, அதற்கு பிறகு டெல்லிக்கு போனது, அப்புறம் நிர்மலா சீதாராமனை பார்க்குறது, அதற்கு பிறகு இங்கே பேட்டி கொடுத்தது, மனம் திறக்க போகிறோன்னு சொன்னது, அதற்கு பிறகு கெடு விதிச்சு அவர் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கூட போட்டோம் வெறிச்சோடிய செங்கோட்டையன் இல்லம். ஏன்னா இன்றைக்கி திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வீட்டில் கூட்டம் குவிந்தது, சாரசாரியாக மக்கள் படையெடுத்தாங்க அப்படின்னு பார்த்து உண்மையாக லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டோம்னா அதெல்லாம் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் தண்ணி கேன்லாம் வச்சார், செங்கோட்டையன் அவ்வளோவா செலவு பண்ண மாட்டார், ஓபிஎஸ் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செங்கோட்டையனுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் இன்றைக்கி யார் பக்கம் காத்தடிக்குதோ அவங்க பக்கம் தான் போவாங்க. தமிழகம் முழுக்க கட்சி எடப்பாடிட்டு இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் நீ தனி ராஜாங்கம் நடத்த முடியுமா? அப்படியே இருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செல்வராஜ்னு ஒருத்தரை போட்டாங்க, அவர் தலைமையில் கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் 13 கவுன்சிலர்கள் தனியாக கூடி ஒரு ஆலோசனை, நீங்களே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். 13 கவுன்சிலரும் செங்கோட்டையனும் சேர்ந்து என்ன பண்ணிட முடியும்? எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன்லேருந்து எல்லாத்துக்கும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அவ்வளோதான். மேலே போய் அமித்ஷாட்ட பேசிட்டு சொல்லலை, பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. தொடர்ந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுறதுக்கு காரணம் அதுதான். அதாவது இங்கேருந்து போகும்போதே இவங்கெல்லாம் சொல்லுவாங்களே அடிமை எடப்பாடி அவர். தொடர்ந்து நம்ம இன்னொன்று சொல்லுவோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எல்லாரும் பயந்தே ஆகணும், அது எடப்பாடி மட்டும் விதிவிலக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அமித்ஷாவையும் மோடியும் பகைச்சிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கி திமுக பயப்பில்லை, ஏன் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனீங்க? எடப்பாடியை மட்டும் எப்படி குறை சொல்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கி அதிகாரம் இருந்தால் நீங்கள் பணிந்தே ஆக வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் அதிகாரத்தில் பணிஞ்சே போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லிக்கு போனார்? ஜெயலலிதாமா இருக்கும்போது அங்கே பார்த்தாங்கன்னா அது ஜெயலலிதாமா, இவர் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபியான உண்மை தான். பிஜேபி இல்லைன்னா கவுத்துட்டு இருக்க மாட்டாங்க, நடுவில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாமே. அப்போ தாங்க வர்றார் எடப்பாடி பழனிசாமி, திடீர்னு ஒருத்தர் இப்போ முதலமைச்சர் ஆகிறார். அப்போ மேல் இருக்கவங்க தயவு அவருக்கு தேவை. அதனால் சசிகலா அவர்கள் மூலமாக முதலமைச்சர் ஆகிறாரு, டெல்லி தயவில் ஆட்சி நடத்துகிறாரு. அதற்கு எந்த டெல்லி தனக்கு உதவி பண்ணுச்சோ அந்த டெல்லி யார் தனக்கு உதவி பண்ணாங்களோ ஓபிஎஸ் அவங்க எல்லாத்தையும் கழட்டி விடுறாரு. அதுதானங்க அரசியல்வாதி சார். இதில் நம்பிக்கை துரோகம் அப்படின்னா அரசியல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கை துரோகம் அப்படின்னா அரசியலே நம்பிக்கை துரோகம் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட முடியுமா? இப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அடிமை எடப்பாடினா என்னங்க பண்ணியிருக்கணும்? அமித்ஷா கூப்பிட்டு செங்கோட்டையனை பார்க்க வந்துட்டார், நாளைக்கு அவரை நீ கட்சியில் இப்போ பொறுப்பு கொடுக்கணும், அவருக்கு பொறுப்பு எடுத்துட்டியாமே. இல்லையா நீங்கள் வெயிட்லாம் விட்டுறாதீங்க, பொறுப்பு கொடுக்குறேன் அப்படி இல்லை எடப்பாடி சொல்லணும். அப்படியே சொன்னார். யார்கிட்ட வேணால் போகிறேங்க, அதிமுக நான் தான், இப்படி தானே ஒரு கட்சி நடத்தணும். இதே ஓபிஎஸ்ட கட்சி